இதையெல்லாம் நாம் கணக்கிட்டு ராஜேஷ், பார்க்கப்படும் தொடர்ந்து பொழுது இணைப்பில் இருங்க. தற்பொழுது அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான தங்களது கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம். தற்பொழுது அதிமுக முதற்கட்ட வணக்கம். வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது இல்லையா? உங்களோட முதற்கட்ட ஆ, பார்வை என்ன? ஆ, அதிமுக 23 தொகுதிகளுக்கு மட்டும்தான். அதுவும் பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர்கள் அவங்க செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும்தான் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் கொடுத்திருக்காங்க. மற்ற தொகுதிகள், அதாவது இந்த தொகுதிகள் எல்லாமே கட்டாயம் கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறது அதிமுக. ஏன்னா கடந்த முறை திண்டுக்கல் தொகுதி வந்து திலகமாமாவுக்கு கொடுக்கப்பட்டது, அதாவது பாமகவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முறை அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து எங்கெல்லாம் ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களோ, அங்கெல்லாம் ஏடிஎம்கே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக கண்டறிந்து அதிமுக மட்டுமே அங்க போட்டியிடும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார்கள் அதுல புரிஞ்சுக்கலாம். ஆனா இது 23 பேருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இனி பாக்கி லிஸ்ட் வரும்போதுதான் நமக்கு தெரியும் வேற எந்தெந்த தொகுதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல கொடுக்கப்பட்டாலுமே அதுல வந்து எத்தனை தொகுதிகள் வந்து இனி தாமரை சின்னத்துல எத்தனை தொகுதிகள் வந்து போட்டியிட போறாங்க அப்படின்னு. நேற்று ஜி.கே. வாசன், அதற்கு பிறகு புதிய நீதி கட்சி, இது போன்ற கட்சிகளுக்கெல்லாம் அவங்க எல்லாம் தாமரை சின்னத்துல போட்டியிட போறாங்களா, வேற ஏதாவது சின்னத்துல போட்டியிட போறாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே இப்ப 27 தொகுதிகள் பிஜேபிக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போக இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வேளை தாமரை சின்னத்துல கொடுத்தாங்க அப்படின்னா 35ல இருந்து 36 தொகுதிகள் தாமரை சின்னத்துல போட்டியிடுற மாதிரியான ஒரு சூழல் வரும். அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும். அதனாலதான் முன்கூட்டியே வந்து தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அதிமுகவுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த வழியை கையாண்டிருக்கிறது அதிமுக அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அதிமுகவுல யூஸ்வலா நடக்கக்கூடியதுதான். ஜெயலலிதா இருக்கும்போது கூட 2 ஃபேஸா வந்து வேட்பாளர் பட்டியல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது இப்போ முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருடைய பெயரையும் போட்டு கொடுத்திருக்கிறது, 23 தொகுதிகளுக்கு கொடுத்திருக்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு பிளஸ் தான் சொல்லணும். அதிமுகவை பொறுத்தவரையும் கடந்த சில நாட்களாகவே தேர்தல் பணிகளில் வந்து முழுவீச்சில் ஈடுபட்டு வரதை நம்ம பார்த்துட்டு வரோம். தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், தொகுதி பங்கீடுகளாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரம், இன்று வேட்பாளர் பட்டியல் வெளியீடு எல்லாமே வந்து முழுவீச்சில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த முறை கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அதிக தொகுதிகள் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கலாமே? சென்னையில 2 தொகுதிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட போறது. ஏன்னா இப்ப ராயபுரம் மட்டும்தான் அவருக்கு சொல்லியிருக்காங்க நம்ம ஜெயக்குமார் அவர்களுக்கு. சென்னையில எந்தெந்த தொகுதிகள், ஏன்னா கடந்த முறை வந்து சவுத்தும் வந்து பிஜேபி தான் போட்டியிட்டாங்க. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள் பிஜேபி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதை தாண்டி கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள், விளவங்கோடு, ஏன்னா விளவங்கோடு அவங்க விஜயதாரணி இருக்காங்க, அதனால விளவங்கோடும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சு வானதி ஸ்ரீனிவாசன் வந்து கோயம்புத்தூர் நார்த்ல போட்டியிட போறாங்கன்னு நினைக்கிறேன். சவுத்ல இருந்து அவங்க கோயம்புத்தூர் நார்த்துக்கு மூவ் ஆகுறாங்கன்றதுதான் தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்ச தகவல். அது போக வந்து சிங்காநல்லூர் தொகுதி ஒருவேளை அண்ணாமலை போட்டியிடுவதற்காக பிஜேபி கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியில இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல எப்படியும் முழு வேட்பாளர் பட்டியல் வந்துட போகுது இல்லையா? இப்போ தொகுதி பங்கீடுகள் பொறுத்தவரை அதிமுக தலைமை வந்து பாமக, தமாக, அமமுக கட்சிகளுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாகவே அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் ஏற்கனவே சொன்னேன் நான். இந்த காரணம் வந்து அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு எந்த விதமான பின்னடைவுமே இல்லை. சீட் ஷேரிங் டாக்ஸ்லயும் சரி, அதுக்கு பிறகு எந்த தொகுதிகள்னு முடிவு பண்றதுலயும் சரி அதிமுகவினுடைய கை ஓங்கி இருக்கிறது. யாருமே சோர்வடைய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்காக தான் இந்த வேகம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியன்.